ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு, வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்காங்க. அதெல்லாம் வறுத்து ஆற வச்சிடலாம். கோவக்காய் 1 கிலோ எடுத்துருக்கேன். இதை நல்லா தேய்ச்சி 2 தடவை தண்ணி மாற்றி கழுவி எடுத்துக்காங்க. கழுவி எடுத்துகிட்டு இதை நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்க போகிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் ரவுண்டாக வேணுனாலும் அந்த ஷேப்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்காங்க. இப்போ இந்த கட் பண்ண கோவக்காயை மறுபடியும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குது. இந்த 2 பக்கம் இந்த மூக்கை கட் பண்ணி எடுத்துக்காங்க காயை. இந்த தண்ணியில் நல்லா அலசி எடுத்து தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க காயை. தண்ணியோடு நம்ம சமைக்கிறப்போ ஊற்றிடாதீங்க. அப்படியே தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க காயை தண்ணி இல்லாமல். இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, 2 கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் கட் பண்ணி வச்சது, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்ததுலேயே மிளகு வரமிளகாயெல்லாம் இருக்குது. அதனால் காரம் எனக்கு போதுமான அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்காங்க. இப்போ வெங்காயத்தை கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி ஒன்று தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வறுவல் பண்ணுறப்ப தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. தக்காளி சேர்த்தாமையும் பண்ணுவாங்க. எனக்கு தக்காளி 1 சேர்த்துருக்கேன் நான், நல்லா இருக்குன்னு. இப்போ காய் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்காங்க. இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்க விட்டுருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு அப்படி இதை பயமாக இருந்துச்சுன்னா அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க. கல்லுப்பும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. தண்ணி மட்டும் தெளிக்கவே வேண்டாங்க. இதுலேயே நல்லா வெந்து தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து கிளறி விட்டுக்காங்க. எண்ணெய் கொஞ்சம் இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிருங்க. நீங்கள் அப்போ தண்ணி தான் தெளிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ருசி வராது. இப்போ வறுத்து வச்சதெல்லாம் இடிகளில் போட்டு நான் கரகரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ காய் அரைப்பதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் ஃபுல்லாக ரெடி ஆயிரு. நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை இது கூட கொட்டி நல்லா தூவி விட்டு கிளறி விட்டு அதுக்கு மேலே மல்லித்தழை போட்டோம்னா சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சுடு சாதத்துக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ. லவ்வோட சமையல் சூப்பராக இருக்குது.